சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கின்ற அன்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். யூடியூப் வழியாக, தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதாகும். யோபு 19:25 பக்தன் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவில் அழுகி போன பின்பு நான் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்களல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு நேசரே, நீர் இன்றைக்கும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்கள் மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்வின் தோல்வியை வெற்றிகரமாக மாற்றுகிற தேவன், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகின்ற ஆண்டவர், இடிந்து போன வாழ்வை கட்டி எழுப்புகின்ற தேவன், புயல் போன்ற பிரச்சனைகளை, மலை போன்ற பிரச்சனைகளை புரட்டி தள்ளுகிற எங்கள் ஆண்டவர் அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கட்டும். கேட்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், வாழ்வில் இருக்கின்ற சிறையிருப்புகள் இருந்தது வார்த்தைகள் ஒரு விடுதலை கொண்டு வரட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் யார் இந்த உலகத்திலே மெய்யான இரட்சகர் என்பதை அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு புனித பயணம் ஒன்றை அவன் மேற்கொள்ளுகின்றான். இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று உலகத்தின் பல மகான்கள், பல தலைவர்களுடைய கல்லறைக்கு சென்று அந்த கல்லறையை அவன் பார்க்கின்றான். ஆனால் எல்லா மாமனிதர்களுடைய கல்லறையும் பூட்டப்பட்டவாறே இருக்கின்றது. கடைசியாக எருசலேமுக்கு சென்று இயேசுநாதருடைய கல்லறையை பார்க்கின்றான். அந்த கல்லறையில் இருந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அங்கே அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டு இருந்தது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி. தெய்வ நம்பிக்கை இழந்த அந்த மனிதனோடு அந்த வார்த்தை பேச ஆரம்பித்தது. அங்கே அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த வார்த்தை அவனோடு இடைபட ஆரம்பித்தது. அப்படியானால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து அந்த இடத்திலிருந்து அவன் இயேசுவுக்கென்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பக்தன் யோபு தன் வாழ்க்கையிலே பல நஷ்டங்கள், பல தோல்விகள், பல இழப்புகள், வேதனையினுடைய ஒரு உச்சகட்டத்தில் நின்று அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. மாத்திரமல்ல, என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை தரிசிக்கும் என்று சொல்லி, இயேசுநாதருடைய வருகைக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். வெளிப்படத்தில் 1:18 ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அப்படியே அவர் பரமேறி செல்லவில்லை. மறுபடியும் தமக்கு அருமையான சீடர்கள், தம்மை நேசித்த பிள்ளைகளுக்கு தம்மை தரிசனமாக காண்பித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்களை மாற்றி வாழ்க்கையிலே நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்களை வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்தி அனுப்புகின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளிலே உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் நாம் அறியாதவர்களாக, அன்றைக்கு ஸ்திரீகள் உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசிப்பதற்கு மாறாக தூதர்கள் கேட்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன?
இன்றைக்கு அநேக வேளைகளே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய நாம் வறுமையான கல்லறைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில்லாத ஸ்தலங்களை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம் அருகாமையில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வின் துயரங்களை போக்கும்படியாய், நம் வாழ்வில் இருக்கின்ற கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் நம்மோடு இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே முதலாவதாக நம்முடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், அதிகாலை நேரத்திலே யோவான் 20ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் போதும் கல்லறையினிடத்தில் சில சகோதரிகள் கடந்து செல்லுகின்றார்கள். அங்கே கடந்து செல்லும் போதும் அவர்கள் அதிர்ச்சி அடையும்படியாக கல்லறையின் மேல் இருந்த அந்த மிகப்பெரிய கல் ஒன்று புரட்டப்பட்டிருக்க காண்கின்றார்கள். ஆகவே அந்த சகோதரிகள் அங்கே அழுது கொண்டிருக்கிறார். மரியாள் அழுகிறாள், ஐயோ, என் ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள். அந்த கல்லறை வெறுமையாய் இருக்கிறதை கண்டு என் இயேசுவின் சரீரம் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு அழுகிறார். ஏன் மரியாளுக்கு இவ்வளவு பாசம் என்றால், அவளிடத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 அசுத்த ஆவிகளை துரத்தி இருந்தார். ஆகவே இயேசுவினால் பெற்ற விடுதலை, இயேசுவினால் பெற்ற மீட்பு, ரட்சிப்பை எண்ணி அதிகாலையில் கல்லறைக்கு செல்லுகிறார். அன்புள்ளங்கொண்ட அருமையான சகோதரி, இயேசு செய்த உபகாரங்களை, நன்மைகளை மறவாமல் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு செல்லுகிறார். மரியாள் அங்கே அழுது கொண்டிருக்கிறார். இயேசுவை காணவில்லை, அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி அழுகிறாள். ஆனால் இயேசுநாதர் முதலாய் இந்த மரியாளுக்கு தரிசனமாகி அவளை பார்த்து கேட்கிறார். யோவான் 20:15, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இந்த உலக வாழ்க்கை என்பது கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எங்கு பார்த்தாலும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அழுகை நிறைந்த வாழ்க்கை. ஒருவேளை நாம் வெளியே இன்றைக்கு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலோ பலவிதமான பாரங்கள், அழுத்தங்கள், கண்ணீர் நிறைந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பக்தன் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், மனிதன் இந்த உலகத்திலே வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவரை நோக்கி என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். பக்தன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போதும் சங்கீதம் 6:6, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறான். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் அனுபவங்கள் வந்தது, வேதனையான அனுபவங்கள் வந்தது, வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் வந்தது. ஒரு முறை சிக்லாகிலே ஆண்டவர் அந்த தாவீதனுடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுது புலம்புகிறான். ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நான் அந்த தண்டை தொடரட்டுமா? நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்குமா? இழந்து போன என் மனைவி, பிள்ளைகள், உடைமைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அங்கே தாவீது ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதனுடைய கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நீ இழந்து போன அத்தனையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை கூட நமக்கு திரும்ப தர வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, நான் எல்லாவற்றையும் முடித்து, என் வாழ்க்கை தோல்வியாய் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டா என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாருங்கள், எசேக்கியா ராஜா கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறான். எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன பிரார்த்தனை ஒன்றை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் நேர்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எசேக்கியா மிகவும் அழுதார். ஒரு சின்ன ஜெபம், ஆனால் அதிகமாய் அழுது ஜெபிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு பெயர்சபா வனாந்தரத்தில் அழுது வாழ்க்கையிலே நொந்து சோர்ந்து போய் தனிமையிலே நடந்து சென்று கொண்டிருந்த ஆகாரை கண்டு கேட்கிற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று சொல்லி விசாரிக்கிறான். அந்த பிள்ளையினுடைய அழுகுரலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகர் சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின ஆண்டவருக்கு அவர் பேர் சூட்டுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசாத ஆண்டவர் அல்ல. அவருடைய கண்கள் அக்னி ஜோலை போன்ற கண்கள். அவருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது. நாம் எங்கும் அவருடைய கண்களுக்கு தப்பி செல்ல முடியாது. மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மனிதன் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் படிக்கும்போது ஏசாயா 25:8 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அவர் நம்முடைய தனிமையை காண்கிறார். ஒரு விசை நாயன் ஒரு ஏழை தாயார் தனக்கு இருந்த ஒரே மகனை இழந்து அந்த மகனை பாடையிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த தாய் அழுது புலம்பிக் கொண்டே வருகிறார். என் அன்பு இயேசுநாதருடைய கடைக்கண் பார்வை அந்த ஏழை தாயாரை கண்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே அழாதே என்று சொல்லி மடித்து போன தன்னுடைய மகனை திரும்ப கொடுக்கிறார், எழுப்புகிறார். என் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர். இன்றைக்கும் அவருடைய கண்கள் யார் யார் அழுது கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரிலே நனைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களைத்தான் நோக்கி பார்க்கிறது. அழாதீங்க, கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்தன் யோவனுடைய வாழ்க்கை இழப்பு ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், என் துக்கம் சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. அவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார். என் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். என் வாழ்வில் இருக்கிற கசப்பை மதுரமாய் மாற்றுவார். ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆக பக்தன் அருமையாய் பாடுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே என்று சொல். கவலைகளை அவர் தீர்ப்பார், கண்ணீரை அவர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். நான் நம்பியிருக்கிற மனிதர்கள் பல வேளை நம்மை விட்டு தூரம் சென்று விடுவார்கள், நம்மை அறியேன் என்று சொல்லுவார்கள், நம்மை சில வேளைகளிலே காட்டி கொடுத்து விடுவார்கள், நம்மை சில வேளைகளிலே மறுதலித்து விடுவார்கள். மறவாத நேசர், அவர் மரணத்தை வென்றவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் முதலாவது அழுது கொண்டிருந்த ஸ்திரீயாகிய மரியாளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? உன் வாழ்க்கையின் அழுகைக்கான காரணம் என்ன? நான் உயிர்த்தெழுந்து விட்டேன். உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை மாற்றும்படியாய் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த வேளையிலே ஒருவேளை நீங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். தோல்வியின் மேல தோல்வி, நஷ்டத்தின் மேல நஷ்டம், இழப்புகளுக்கு மேல இழப்பு. இனி என் வாழ்க்கை துளிர்க்குமா? இடிந்து போன என் வாழ்வினி கட்டப்படுமா? நான் துளைத்து போன நன்மைகள் எனக்கு திரும்ப கிடைக்குமா? பக்தன் யோபு தன் வாழ்க்கையில் இழந்து போன அத்தனை நன்மைகளையும் இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய பந்து ஜனங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஆண்டவர் அவரை மறுபடியும் ஆசீர்வதித்த போது தங்க காசுகளோடு பரிசு பொருட்களோடு அவரை தேடி வருகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் போதும், நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கும் போது, நம்மை குத்தினவர்கள், நிந்தித்தவர்கள் நம்மை தேடி வருவார்கள்.
நமக்கு ஆதரவாய் நம் பக்கத்தில் வருவார்கள். கலங்காதீங்க. ஒருவேளை கண்ணீரோடு வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்நாள் முழுவதும் நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே, என்றைக்கு என் சிறையிருப்பு மாறும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவருடைய பார்வையில் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய கதறுதலை கேட்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். அவர் வனாந்தரத்திலே வழிகளை ஏற்படுத்துகிற தேவன். நீங்களும் நானும் செல்லுகின்ற வழி அவருக்கு நன்றாய் தெரியும். சில வேளையிலே கசப்பான சில அனுபவங்கள், வனாந்தர பயணங்கள் நமக்கு வரும்போதும் நம் ஆண்டவர் இயேசுவின் கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இரண்டாவதாக இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை அன்போடு கனிவோடு விசாரிக்கிற தேவன். பாருங்கள், அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஸ்திரீயை, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நம்மை கனிவோடு விசாரிக்கிற ஆண்டவர். பைபிள் சொல்லுகிறது 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் தனிமையிலே தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். பாருங்கள், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? வாழ்க்கையிலே மரியாள் தன் வாழ்க்கையிலே, ஐயோ, நான் இயேசுநாதரை இழந்து விட்டேனோ, அவருடைய சரீரத்தை பார்க்க முடியவில்லையே என்கிற இழப்பின் மத்தியிலே ஒரு பயங்கரமான வாழ்க்கையிலே குறைவோடு அழுது கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை பார்த்து, யாரை தேடுகிறாய்? இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நாம் இழந்து, வாழ்க்கையிலே குறைவுபட்டு நொந்து சோர்ந்து போய், ஐயோ, இந்த வாழ்க்கையிலே நான் நடுத்தருவிலே தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். நம் வாழ்க்கையில் ஏராளமான செல்வங்கள் இருக்கும் போதும், பொருளாதாரம் இருக்கும் போதும், செல்வாக்கு அதிகாரம் இருக்கும்போது அநேகர் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் வாழ்க்கையில் நாம் குறைபடும் போதும், வாழ்க்கையிலே தோல்விகள் நம்மை சந்திக்கும் போது, நஷ்டங்கள் நம்மை சந்திக்கும் போது அநேகர் நம்மை விட்டுவிடுகிறார்கள். யாரும் நம்மை விசாரிக்க வருவதில்லை. ஒருவேளை நாம் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட யாரும் நம்மை விசாரிக்க வராமல் இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு நம்மை அன்போடு விசாரிக்கிறார். பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது அங்கே அருமையான சீடர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை தரிசிக்க வேண்டிய சீடர்கள், அவர்கள் திபேரியா கடலுக்கு பழைய வாழ்வுக்கு சென்று விடுகிறார். பழைய விட்டு வந்த தொழிலை, ஒரு காலத்தில் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த சீடர்களை ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களாய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நற்செய்தி பணிகளிலே அவர்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணார கண்டவர்கள் இந்த சீடர்கள். மாத்திரமல்ல, என் அருமை நாதர் இயேசு அவரிடத்தில் சொல்லியிருந்தார், மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே பல பாடுகளை பட்டு மறுபடியும் அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அதிகாலையில் சென்று தரிசிக்க வேண்டிய சீடர்கள் பழைய வாழ்வுக்கு போயிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு பின்மாற்றம். பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். அநேகர் அப்படிதான் வாழ்க்கையில சில விசுவாச சோதனைகள், விசுவாச பரீட்சைகள், சில நெருக்கடிகள் வரும்போது பழைய வாழ்வுக்கு சென்றாங்க. போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குகிற கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. பழைய வாழ்வுக்கு செல்றாங்க. ஆனாலும் அன்பு நிறைந்த இயேசு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்க்குறாங்க. என் பிள்ளைங்க எங்கே போனாங்க? ஐயோ, நான் சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்து விட்டார்களே, நான் சொன்ன வேத வார்த்தைகளை மறந்து விட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் சீடர்களை தேடி திபேரியா கடலுக்கு செல்லுகிறார். சென்று அவர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? யோவான் 21:5 ஆண்டவர் கனிவோடு விசாரிக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமில்லை ஆண்டவரே, வெறுமையா இருக்கிறோம்.
முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை, வெறுமையாயிருக்கிறோம். ஏன் அந்த ராத்திரியிலே அவர்களால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை? அவருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாத அந்த ராத்திரி, இயேசுவை விட்டுவிட்ட அந்த ராத்திரி, தங்களுடைய சுய பலத்தினால சுய முயற்சியினால சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நானா முடியல, தோல்வி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவேளை உனக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீ விட்டுவிட்டு உன்னுடைய சுய முயற்சியினாலே நீ எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது தோல்வியே. இயேசு இல்லாத அந்த ராத்திரியில அவங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. இந்த திபேரியா அல்லது கலிலேயா என்று சொல்லப்படுகிற கடலிலே நன்கு அனுபவம் உள்ளவர்கள் இந்த சீடர்கள். எந்த இடத்துல போய் எந்த வலையை போட்ட எந்த மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லி நன்கு அறிந்தவர்கள், அனுபவமிக்கவர்கள், பலசாலிகள். அனுபவம் இல்லாதவங்க மீன் பிடிக்க போகல. ஏன் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றும் அகப்படவில்லை? உயிரோடு எழுந்த ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய சீடர்கள். முதலா இந்த ஸ்திரீகளை விட முதல்ல தரிசிக்க வேண்டியவர்கள் சீடர்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை விட்டுட்டாங்க, பழைய வாழ்வுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அன்பு நிறைந்த கருணை உள்ளம் கொண்ட ஆண்டவர் அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, நம்ம என்ன துரோகிகளேன்னு தான் அழைச்சிருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. மறுதளித்தவன் இந்த பேதுரு சொல்றான், ஒன்றுமில்லை ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வலையை படவுக்கு வலதுபுறமாய் போடுங்கள். போடுகிறார்கள். வலை நிரம்பத்தக்க மீன்கள், 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலை கடலிலே ஏற்கிறார்கள். படவு நிரம்பத்தக்க ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேடி விசாரித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். பக்தன் யோபு தன் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றிலும் குறைபட்டு இருக்கிறேன். என் குறைவுகளை நிறைவு செய்ய அவர் வல்லவர். அவர் உயிரோடு இருக்கிறார். படகு வறுமையாய் இருக்கிறதா? ராப்பகலா நான் உழைக்கிறாயா? எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன். என் வாழ்க்கையில் எந்த நன்மைகளை நான் காண முடியவில்லை. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என் வாழ்க்கையில் தோல்விக்கு மேலே தோல்வி என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மகிமையில் நிறைவாக்குவார். அந்த நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். ஒருவேளை உங்களை இந்த உலகத்தில் விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். பரிதிமை என்கிற மனிதன் இயேசுநாதர வழியாய் கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போதும் அவன் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கெஞ்சுகிறான். பாருங்க, திரள் கூட்டமான மக்கள் கூட்டத்தின் மத்தியிலையும் அந்த ஏழை மனிதனுடைய கதறுதலின் சத்தத்தை கேட்ட என் ஆண்டவர் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனிடத்தில் கேட்கிறார், எப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். கனிவோடு அவனை விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்ற, ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் நான் இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். படைப்பாளராகி உம்மை நான் பார்க்க வேண்டும். நீர் படைத்த சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், இயற்கை நான் பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையிலே ஒரு விடிவு தேவை. என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் தேவை. இருள் நிறைந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் அவனை விசாரித்து, நீ பார்வையடைவாயாக என்று சொல்லி அவனுடைய இருள் நிறைந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார். அவனை அன்போடு விசாரிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேடி வந்து விசாரித்து உதவி செய்கிற ஆண்டவர். இந்த கர்த்தரை தேடி நீ எங்கு அலைய வேண்டிய தேவையில்லை. உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திபேரியா கடலிலே சென்று அவர்களை விசாரித்து உதவி செய்த ஆண்டவர் இந்த பார்வை இழந்த பரிதிமையை பார்த்து கேட்கிறார், எப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அவர் நம்மையும் தேடி வருகிறார். தேடி வந்து நம்மை விசாரித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகள் அனைத்தையும்
நிறைவாக்கி திருப்தியாக்கி நடத்துகிறார். திருப்தியாக்கி நடத்துகிறார். அவர் நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். மூன்றாவதாக இறுதியாக நாம் பார்க்கும்போதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிற தேவன். பாருங்கள், அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய சீடர்கள் சிலர் எம்மாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இயேசு அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் துக்கமுள்ளவர்களாய் செல்லுகிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையிலே பயத்தோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையிலே கலக்கங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அன்போடு விசாரிக்கிறார். அவங்க சொல்றாங்க, இந்த நாட்களில் எருசலேமில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? இயேசு என்ற உலக இரட்சகரை, அவர் மேசியா என்று நாங்கள் நம்பியிருந்தோம், அவரை இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகள் தலைவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். மனுஷகுமாரன் பல பாடுகளை பட வேண்டும், அவர் ஆனாலும் மறுபடியும் 3ஆவது நாள் உயிர் தெழுவார் என்பதை குறித்த வேத வாக்கியங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி அவர்களோடு சம்பாசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிறார். எம்மாவூர் சீடர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், அவிசுவாசங்களை கர்த்தர் மாற்றுகிறார். மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் பூட்டின அறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவே வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை காண்பித்தும் பயந்து நடுங்கி அறை கதவுகளை பூட்டி கொண்டு முடங்கி போயிருந்த சீடர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை மாற்றுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பயத்தின் ஆவிகள், அநேகருடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள், தோல்வி பயங்கள், வாழ்க்கையிலே மரணத்தை குறித்த பயங்கள். சீடர்கள் அப்படித்தான். அதிகாரிகள் யூதர்களுக்கு பயந்து கலங்கி நடுங்கி அறை கதவை பூட்டி கொண்டு பதுங்கி கிடந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவு வந்து சொல்லுகிறார், ஏன் நீங்க கலங்குகிறீங்க? ஏன் நீங்க பயப்படுகிறீங்க? நான் உயிர் தெழுந்து விட்டேன். என்னுடைய காரங்களை பாருங்கள். ஆண்டவருடைய கரங்காரங்களை காண்பித்து கொடுக்கிறார், காயங்களை காண்பித்து கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசங்களை மாற்றுகிறான், பயத்தை மாற்றுகிறான், கலக்கத்தை மாற்றுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிற தேவன், மரண பயத்தை மாற்றுகிற தேவன், தோல்வி பயத்தை மாற்றுகிற தேவன், வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயம். வெளியே ஒருவேளை வீர வாசகங்களை பேசினாலும் உள்ளத்திலே ஏதோ ஒரு பயத்தின் ஆவி, ஏதோ ஒரு மரணத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், ஏதோ ஒரு கலக்கம். அன்றைக்கு ஒரு துஷ்ட ஆமானுடைய தந்திரமான செயலின் நிமித்தமாக அன்றைக்கு சூசான் நகரம் கலங்கினது. அங்கே இருந்த அத்தனை யூத மக்களுக்குள்ளும் ஒரு கலக்கம் வந்தது. ஏன்? இந்த துஷ்ட ஆமான் ஒரு மறைமுகமான சட்டத்தை ஏற்றி அத்தனை யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாய் முயற்சிக்கிறான். ஆனால் ஜனங்கள் எஸ்தர் முதற்கொண்டு அனைவரும் உபவாசித்து தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்த போதும் ஆண்டவர் அந்த சட்டத்தை மாற்றினார். எந்த துஷ்ட ஆமான் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, ஆண்டவர் அவனுடைய தந்திரங்களையும் ஆலோசனைகளையும் அபத்தமாக்கினார். சூசான் நகரத்தில் மறுபடியும் கட்டளை பிறந்தது. யூத ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக செய்தார். எந்த சூசான் நகரம் கலங்கினதோ அந்த நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கலாம். ஒருவேளை ஆமானை போன்ற சில சத்துருக்கள் உங்களை கலங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை பலவிதமான கோலியாத்தை போன்று சில வேளைகளிலே சில பயங்கரமான வார்த்தைகளை பேசி உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களை கலங்க வைக்கணும்னு நினைச்சவங்க அவங்க கலங்கி போவாங்க. எந்த ஆமான் யூதர்களை கலங்கடிக்கணும்னு நினைச்சான், அவன் கலங்கி போனான், அவன் குடும்பம் அழிக்கப்பட்டது. யூத ஜனங்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள். எந்த முர்தேகாய் அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த ஆமான் மூலமாய் முர்தேகாய் கனம் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத 42 தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து நின்று உனக்கு ரட்சிப்பு வரும். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் கலக்கத்தை மாற்றுகிறவர். பக்தன் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில் உடைந்து போன என் வாழ்க்கையை அவர் மறுபடி கட்டி எழுப்புவார். உடைந்து போன என் வாழ்க்கையை அவர் உருவாக்குவார். என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாறச் செய்வார். என் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை அவர் மாற்றுவார். இந்த வேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்நாள் முழுதும் நீங்கள் கண்ணீரிலே நனைந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை வேதனையிலே தவித்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே, எல்லாரும் என்னை விட்டு தூரம் சென்று விட்டார்களே, என் வாழ்க்கை அவ்வளவுதான். இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார், உன்னை விசாரிக்கிறார். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, உன் வாழ்க்கையின் தேவை என்ன என்று அன்போடு கனிவோடு உங்களை விசாரித்து உங்களுக்கு உதவி செய்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற பயம், கலக்கம், சோர்வு, சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் விடுதலை தருகிறார். அழாதீங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது நாம் ஏன் அழ வேண்டும்? என் ஆண்டவர் இயேசு உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாறச் செய்வார். எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்களோ அதே இடத்துல வெற்றி கனியோடு நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். எந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றத்தை, வெட்கத்தை சந்தித்தீர்களோ பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணாகி இயேசுவுக்குள் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். உயிர்த்தெழுந்த ஆண்டோடத்தில் திரும்பி வாருங்க. அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையை வளமாய் மாற்றுகிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு அருமையான தெய்வ பக்தி உள்ள ஒரு விசுவாச குடும்பம். உங்களுடைய கணவனார் வெளிநாட்டிலே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வேலை, பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வேலையில் இருந்த அருமையான பிள்ளைகள், நன்றாய் சென்று கொண்டிருந்த அந்த குடும்பம் திடீரென்று சொல்லி அந்த கம்பெனியில் இருந்து, வேலையிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். முழு குடும்பமும் கண்ணீருக்குள் நனைந்தது. ஐயோ, தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இனி எப்படி படிக்க வைப்பது? இந்த உலகம் எங்களை வெட்கப்படுத்துமே, எல்லாரும் எங்களை அற்பமாய் பார்த்து விடுவார்களே என்று சொல்லி ஐயா வேலை இழந்து ஊருக்கு வந்துட்டார். இப்போ முழு குடும்பம் கண்ணீரோடு ஆண்டவரை தேடுறாங்க. அப்பா, எங்கள் குடும்பத்தினுடைய நிலைமை உங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பணியை நாங்கள் உண்மையாய் உமக்கென்று செய்தோம். இந்த வேலையை திரும்ப தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்த போதும் அவர்கள் ஆராதிக்கிற திருச்சபைக்கு செல்லுகிறார்கள். அங்கே அன்றைக்கு அந்த போதகர் கொடுத்த செய்தி என்னவென்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இழந்து போன அத்தனை இந்த மீட்பர் உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன வேலைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் அத்தனை உங்களுக்கு திரும்ப தருவார் என்று சொல்லி, ஏனென்றால் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக விசுவாச அறிக்கை செய்தார்கள். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நான் இழந்து போன வேலை அவர் திரும்ப தர வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள். அதே மறுநாள் எந்த இடத்துல அவங்க வேலை இழந்தாங்களோ அதே வேலைக்கு அழைப்பு மெயில் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல அவர்கள் அந்த வேலை இழந்தார்களோ அதே இடத்துல அந்த வேலை கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். அவருடைய விசுவாச அறிக்கை, பக்தன் யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். அவர் சொல்ற ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என் வாழ்வை அவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவார். என் கண்ணீரை அவர் துடைப்பார். என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுவார். மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துக்கத்தை, கலக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாறச் செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இதே ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். காரணம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படியே நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கன்மலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரணத்தை வென்றவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தானை ஜெயித்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தேவ வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. நீர் எங்களை காண்கிற தேவன். அன்றைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கண்ணீரை துடைத்து அவளுக்கு தரிசனமாகி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா இன்னல்களையும் மாற்றினீர். உயிர் தெழுந்த ஆண்டவர் திபேரியா கடலுக்கு சென்று பின்வாங்கி போன சீடர்களை அன்போடு விசாரித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவை நிறைவாய் மாற்றி நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். வாழ்க்கையிலே பயந்து நடுங்கி போய் அறைக்குள்ளே முடங்கி இருந்த சீடர்களுடைய கலக்கத்தை மாற்றி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன். இந்த நாளில் யார் யார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கலக்கங்கள், பயங்கள், சந்தேகங்கள், திகிலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற திகில்கள் மறையட்டும், கலக்கங்கள் மறையட்டும், பயத்தின் ஆவிகள் இப்பொழுதே மறையட்டும் அப்பா. உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதி. இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகள் தேட, உம்மை தரிசிக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அருட்சை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளுடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாய் அமையட்டும். ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்தருளும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம் ஆம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவாராக. ஆம்.